ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த கேக்கை இட்லி மாவு காஃபி தூள் வச்சு தான் பண்ண போகிறேன். வாங்க ரொம்ப ஈஸியான இந்த இட்லி காஃபி கேக் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். இப்போ இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டையோட எல்லோவும் ஒயிட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். அடுத்து அது கூட 2 ஏலக்காய் வாசனைக்காக ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறமா பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டுக்கோங்க. அடுத்து அது கூட 1/4 கப் அளவுக்கு ஆயில் ஊற்றுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அது கூட நான் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு ஆட் பண்ணுறேன். இட்லி மாவு புளிக்காத மாவாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி காஃபி தூள் காஃபி ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது இட்லி மாவு பதத்துக்கு வரணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கேக் ரொம்ப உப்பி வராது. இப்போ இந்த அளவுக்கு மாவு இருந்தால் போதும். இந்த இட்லி தட்டை நம்ம எண்ணெய் தடவிட்டு ஊற்றிக்கலாம். தட்டோட எல்லா குழியிலையும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கேக் ஒட்டாமல் வரும். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம இட்லி மாதிரி ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 to 15 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சுக்கலாம். மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இது நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி உப்பி வரணும். சப்போஸ் நீங்கள் மாவு தண்ணி மாதிரி கரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உப்பி வராது, தட்டையாயிரும். அடுத்து ஒரு கரண்டி வச்சு இது மாதிரி குத்தி பார்த்துக்கோங்க. ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது வெளியே எடுத்துடலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு, நான் வெளியே எடுத்துட்றேன். ஒரு 10 நிமிஷம் போல் ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. கரண்டி வச்சு இது மாதிரி எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வெளியே எடுங்க. அப்படி எடுக்கும்போது தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ எல்லாத்தையும் 1 by 1 வெளியே எடுத்துடலாம். இப்போ எல்லா கேக்கும் வெளியே எடுத்தாச்சு. இப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியான இட்லி காஃபி கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.